வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு அருமையான சிவாலயம் கொண்ட ஒரு வீடியோவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே விருப்பப்படுகின்றேன். வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எந்த சிவன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிறப்புமிக்க நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பிரமஹஸ்தி தோஷம் நீங்கள் சரியான பரிகார ஸ்தலம் இந்த கோயில் தாங்க. ஏன்னா சிவபெருமானே இங்கே வந்து வணங்கினவங்களுக்கு பிரமஹஸ்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது அகத்திய மாமுனி தன் கையாலேயே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம் இந்த இடம் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம ஈரோடு மாவட்டத்திலேயே தீவுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் இந்த நட்டாற்றீஸ்வரர் ஆலயம் தாங்க. திருக்கோவில் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, 4 புறமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு போன்ற இடம் தாங்க. அதாவது ஆற்றின் நடுவே ஒரு மணல் திட்டிலே, அதாவது பாறைகளின் நடுவே கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த நட்டாற்றீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு செல்லும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று பச்சை கம்பளம் விரித்தது போல எங்கு பார்த்தாலும் பசுமையாகவே காட்சியளிக்கிறது. இந்த இடம் ஆற்றங்கரை ஒட்டி இருப்பதனால் எங்கு பார்த்தாலுமே வாழை, தென்னை, மா இந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்கிறது. பாருங்கள், போகும் வழியில் பாருங்கள் செங்கல் சூளை காட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு பயிரிட்டுருக்கிறாங்க. அந்த கரும்பை ஆட்டி வெள்ளம் காய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் காட்டிருக்கிறேன். அதெல்லாம் நிறைய புகையெல்லாம் வரும் பாருங்கள். அந்த இடத்துல காட்டும்போதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படியே வெள்ளம் காய்ச்சிற வாசனை கும்முன்னு இருந்துச்சுங்க. அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷூட்டிங்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்குது. அதாவது இப்போ இந்த கோயில் பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்கள், ஒரு குட்டி கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகளுமாகவே இருந்தது. காங்கேயம்பாளையம் போர்டு பார்த்தீங்களா, இந்த கோயில் இருக்கிற இடம் காங்கேயம்பாளையங்க. இதோடைய இடத்த சொல்லிடுறேன். நம்ம ஈரோட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கரூர் வழியில் சோலார் ரவுண்டானா அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த சோலார் ரவுண்டானாவிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி சாவடிப்பாளையம், அந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த சாவடிப்பாளையம் வரைக்கும் பஸ் வசதி இருக்குது. அதுக்கு மேலே 2 வீலர் 4 வீலர் இப்படி தான் நீங்கள் போயாகணும். வழியில் காங்கேயம்பாளையம் போர்டு பார்த்தீங்களா, அதுவுமே அந்த ஊருக்கு காங்கேயம்பாளையம் தான் பேருங்க. காங்கேயம்பாளையம் சாவடிப்பாளையம் புதூரில் தான் இந்த சிறப்பு மிகுந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு வரும் வழி அங்கே போர்டெலாம் வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேலத்துலேருந்து வர்றவங்க திருச்செங்கோடு வழியாக வரலாம். அதாவது சேலம் டு சங்ககிரி திருச்செங்கோட்டிலேருந்து கரூர் போகிற வழி, அதாவது கொக்கராயன்பேட்டை அப்படின்னு ஒரு கிராமம், அதை தாண்டி வந்தால் கரூர் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. கரூர் ரோட்டிலேருந்து நம்ம அப்படியே இந்த சாவடி புதூருக்கு வந்துடலாங்க. கோயில் ஊருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வழி மாதிரி வந்துட்டு நினைக்காதீங்க, ஊருக்குள்ளே போய் தான் ஆகணும். பாருங்கள், பாலத்தை தொட்டாச்சு. இந்த பாலம் எதுக்கு அப்படின்னாக்கா, கீழே ஆறு போகுது. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு கோயிலுங்க. முக்கியமாக தீவு கோயில். இந்த கோயிலோட அழகை வர்ணிக்கிறதுக்கு மொழியே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், கோயில் தெரியுதுங்களா, எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுக்கிறேன் பாருங்கள். அது பழனி மலை மாதிரி அப்படியே பிரமாதமாக இருக்குது. இப்படிப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கம் வர்றவங்க இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து இந்த சிவனை தரிசிச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற இந்த சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இந்த திருக்கோயிலானது சுமார் 6500 ஆண்டுகளுக்கு மிக பழமையானது என்று சொல்கிறார்கள் நட்டாற்றீஸ்வரர் அன்னபூரணி. இந்த கோயிலுக்கு ஏன் அந்த பேர் இருந்துச்சுன்னா, காரண பெயராக சொல்கிறாங்க. என்ன காரணம்னாக்கா, இந்த காவிரி ஆறு உற்பத்தியாகின்ற குடகுமலையிலிருந்து கடலில் கலக்கின்ற பூம்புகார் வரை சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது 500 மைல்கள் இருக்குதாங்க. இந்த குடகிலிருந்து பூம்புகார் வரைக்கும் இருக்கிறது 2 அளந்தால் கரெக்டான சென்றான பாயிண்ட்டு இந்த காவிரி ஆற்றின் நதியின் 2 கரைகளுக்கும் நடுவிலையும் அமைந்துள்ளது. அதே போல் உற்பத்தி ஆகும் இடத்துலேருந்து நீர் கடலில் கலக்கும் இடத்திற்கும் சென்றாக இருந்ததுனாலேயே இதுக்கு நட்டாற்றீஸ்வரர் ஆலயம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு காரண பெயர். இங்கே உடன் இருக்கின்ற பார்வதி அம்மாவுக்கு அன்னபூரணி என்று பெயர்.
இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் ஆத்திமரம் என்று சொல்கிறார்கள். இந்த மரத்தினுடைய சிறப்பு என்னன்னாக்கா, இது நாள் வரை புதிய கிளைகளை விடவே இல்லையாம். அதுவே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற மரத்தினுடைய சிறப்பு. திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், திருமணமாகாத கன்னிகளும் இளைஞர்களும் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டால் விரைவிலே திருமணமாகும் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே இப்படிப்பட்ட மிகச் சிறந்த திருத்தலம் உருவானதற்கு ஒரு காரணத்தையும் அங்கே இருக்கிற வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கைலாயத்திலே சிவபார்வதிக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக தேவர்களும் கணங்களும் முனிவர்களும் அங்கே புடைசூழ ஒரே இடத்திலே திரண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பூமியானது வடபுறமாக, அதாவது ஒரு புறமாக சாயத் தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த பூமியை சமப்படுத்துவதற்காக தேவர் ஈசன் அவர்கள் அகத்திய மாமுனியை அழைத்து நீர் தெற்கு நோக்கி செல்லும் என்று பணித்து ஒரு கமண்டலத்திலே தன் தலையில் இருக்கின்ற கங்கை நீரை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இரண்டு அசுரர்களும் அவ்வழியே செல்கின்ற அல்லது அங்கு வாழ்கின்ற தேவர்களையும் சிவனடியார்களையும் பிடித்து கொன்று அவர்களை உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சிவனடியார்களையும் தேவர்களையும் இவர்கள் எப்படி கொள்வார்கள் என்றால், வாதாபி என்ற அசுரன் உணவு வடிவம் எடுத்து தேவர்களின் வயிற்றுக்குள்ளே சென்று விடுவான். உணவு வடிவம் எடுத்த வாதாபியை தேவர்களிடம் சென்று, நாங்கள் சிவனடியார்களுக்கு உணவு படைப்போம், எப்பொழுதும் இதை தாங்கள் அருந்த வேண்டும் என்று கொடுப்பான். அதனை வாங்கி உண்ட தேவர்கள் வயிற்றிலே இதனை தனது ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்து கொண்ட அகத்திய மாமுனியிடம் அங்கனி உருவெடுத்த வாதாபியை வில்வலன் கொடுக்கின்றான். அதனை அறிந்த முனிவரும் வாங்கி உட்கொள்கின்றார். முனிவர் அந்த பழத்தை உட்கொண்டவுடன் அவருடைய வயிற்றிலே வாதாபி சிக்கல் கொடுக்க தொடங்கின்றான். இதனை ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்த முனிவர் ஓம் ஜீர்ணோபவ அப்படி என்று வயிற்றை தடவி சொல்கிறார். அப்பொழுது அவன் பஸ்பமாகி விடுகின்றான் வயிற்றிலேயே. வில்வலன் எவ்வளோ முறை வெளியே என்று கூப்பிட்டும் வாதாபி வெளியே வராத காரணத்தால் வில்வலன் கோபப்பட்டு முனிவரை அழிக்க தொடங்கும்போது முனிவர் அவனை வதம் செய்து விடுகிறார். இவர்கள் அசுரர்கள் இருவரையும் அழித்ததனால் அகஸ்திய மாமுனிக்கு பிரம்மகசி தோஷம் பிடித்து விடுகிறது. அதனை தீர்க்க இந்த இடத்திலே மேட்டு பகுதியிலே மணலினால் லிங்க உருவத்தை செய்து தனது கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையை சிவபெருமான் லிங்கத்துக்கு அணிவித்து பூஜைகளும் செய்து தவம் மேற்கொள்கிறார். தவக்காலம் முடிந்து சித்திரை மாதம் 1 தேதி அன்று அவர் அந்த லிங்கத்தை கரைப்பதற்காக லிங்கத்தின் மேல் இருந்த ருத்ராட்ச மாலையை கலட்டும் பொழுது அந்த ருத்ராட்ச மாலையானது விடாப்பிடியாக சிவன் மேலேயே இருந்திருக்கிறது, வெளியே வரவில்லை. அவர் பூஜை புனஸ்காரங்கள் செய்த லிங்கத்தை நீரிலே கரைக்க முடியவில்லை. அந்த லிங்கம் அப்படியே நின்று விடுகிறது. இந்த லிங்கம்தான் தற்பொழுது கோயிலிலே உள்ள லிங்கம் என்று சொல்லுகிறார்கள். தவத்தை முடித்துக்கொண்டு சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் பொதிகையை நோக்கி பயணம் செய்கின்றார் முனிவர் அவர்கள். அகஸ்திய மாமுனி அவர்கள் பொதிகை மலையிலே மூலிகைகளை வைத்து மருந்து தயாரிக்கின்றார், மருந்து மாத்திரைகளையும் தயாரிக்கின்றார். அந்த மாத்திரை சோதிப்பதற்காக ஒரு மாத்திரையை எடுத்து விழுங்குகிறார். அந்த மாத்திரையின் பவர் என்னவென்றால், அந்த குழுவை மாத்திரையை முழுங்கிவிட்டு நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்திற்கு சென்று விடலாம். அதனை சோதிப்பதற்காக ஒரு குழுவை மாத்திரை எடுத்து விழுங்கி நினைக்கிறார். என்னவென்று, நாம் ஏற்கனவே பிரதிஷ்டை செய்தோமே அந்த சிவலிங்கத்தை வணங்கலாம் என்று.
மூழ்கி சில வினாடிகளிலேயே காவிரி ஆறானது கங்கையை போன்று மிக புனிதமான நீர். சிவனின் ஜடாமுடியிலிருந்து ஒரு கோப்பையில் பிடித்து கொடுத்து கமண்டலத்தில் பிடித்து கொடுத்து உருவாகியதால் இது அவ்வளவு சிறப்புப்பட்டது. இவர் பொதிகை மலையிலே மணற்திட்டின் மீது வைத்து, அதாவது பாறை மீது வைத்து பூஜை செய்யும் பொழுது காக்கை ரூபம் எடுத்த விநாயகப் பெருமான் அவர்கள் அந்த கமண்டலத்தை தள்ளிவிட அதிலிருந்து உருவானது தான் இந்த காவிரி ஆறு. அதை கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீர் காவிரியாக உற்பத்தி ஆகிறதால் இது மிகுந்த சிறப்பை பெற்ற நீராகும். இந்த திருக்கோவிலிலே முருகன், விநாயகர், அதாவது விநாயகர் இரண்டு சிற்பங்களாக காட்சியளிக்கின்றார்கள். இரண்டு விநாயகர் காட்சியளிக்கிறார்கள். அதே போல் முருகன், விநாயகன், துர்க்கை, மிக சிறப்பான வடிவமைக்கப்பட்ட துர்க்கை அம்மன், நவக்கிரகங்கள், ஆதிசேஷன், அகத்திய மாமுனி. இங்கே அகத்திய மாமுனிக்கு தனி சந்நிதி, அதாவது சிவபெருமானுக்கு நேராகவே தனியாக ஒரு திட்டிலே அகத்திய மாமுனியை வடிவமைத்திருக்கிறார்கள். அதேபோல் நால்வர்கள், சமயக்குறவர்கள் நால்வர்களுக்கும் தனி பீடம் அமைத்து இங்கே செய்திருக்கிறார்கள். திருக்கோவிலில் விசேஷத்தனங்கள் என்னவென்றால், சித்திரை முதல் நாள் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கும் முருகனுக்கும் கம்மமுக்குள் படைக்கின்ற காரணம் என்னவென்றால், முனிவர் அவர்கள் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கும் பொழுது தானிய வகைகள் ஒன்றான கம்புவை படையலாக படைத்திருக்கிறார்கள். அதன் வழித்தோன்றலாகத்தான் இன்று வரை சித்திரை முதல் நாளிலே கம்மங்கூழ் வைத்து படைக்கப்படுகிறது. அடுத்தது ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை தினங்களில் மிகுந்த சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும். அதுக்கு கார்த்திகை கடைசி திங்கள் அன்று சிறப்பான விசேஷங்கள் நடைபெறும். கார்த்திகை கடைசி திங்கள் அன்று முருகனுக்கு சிறப்பான அபிஷேகம், ஆராதனை நடைபெறுகிறது. மார்கழி மாதத்திலே வருகின்ற திருவாதிரை அன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அப்பொழுது நடராஜ பெருமானும் அம்பாளும் பரிசிலே கோயிலை சுற்றி இந்த 4 புறத்திலும் உள்ள நீரிலே வலம் வந்து கோயிலை அடைகிறார்கள். இதற்கு முன்பாக மேளதாளங்கள் முழங்க, நாதஸ்வரம் முழங்க சிறப்பான அபிஷேகம் நடைபெறுகிறது. இது மட்டுமில்லாமல் முருகனுக்கு இந்த உகந்த சஷ்டி, கிருத்திகை இது போன்ற நிகழ்வுகளிலும் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, அஷ்டமி பூஜைகள் ஆகியவை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. கல்வெட்டு பாருங்கள், அந்த காலத்தில் தோன்றினது கல்வெட்டு இங்கே சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. பிள்ளையார் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், பிள்ளையார் 2 பிள்ளையார்கள் இருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு லிங்கம் பார்த்துட்டு இருப்பீங்க, அது மரத்தினால் செய்யப்பட்ட லிங்கம். இங்கே அரசு வேம்பு முன்னாலே பாருங்கள், பிள்ளையாருக்கு பின்னால் அரசு வேம்பு இருக்குது. இங்கே அடிக்கடி அரசு வேம்பு திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரையோரம் அரசு வேம்பு மரம் மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கு நூலாம் கட்டி பக்கமாக அரசு வேம்பு திருமணம் நடத்திருப்பாங்களாட்டிருக்குது. அதுக்குரிய காட்சிகளும் ரொம்ப சிறப்பாக அங்கே இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா ராகுக்கு, கேதுக்கு இந்த லிங்கம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மரத்தால் செய்யப்பட்டது பிரமாதமாக இருக்குதுங்க. இதையும் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இந்த திருக்கோவிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது 4 புறமும் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே மிகப்பெரிய பாறை திட்டுக்கள், பாறைகளாக இருக்கிறது. அதற்கு மேலே கட்டடத்தை கட்டி பால்கனியில் சாமி இருக்கிற மாதிரி மேல் நோக்கி கோபுரம் அமைத்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அதாவது மேட்டூரில் தண்ணி அதிகமாக திறந்து விடும் பொழுது இங்கே பாலத்தையும் கோயிலையும் தொட்டுக்கொண்டே தண்ணி செல்லுமோ, அதனாலே உயரத்திலேயே கோயில் அமைத்திருக்கிறார்கள். இது அன்றைய காலத்து கோயில் என்பதற்கு சான்றாக பாருங்கள், இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த எழுத்துக்கு கீழே கல்வெட்டுகளும் இருக்குது. கல்வெட்டுக்களை படித்தவர்களும் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்து சென்றவர்களும் இதை விளக்கம் தெரிந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதிதாக பார்க்கின்ற நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வடிவில் சொல்லுங்கள். இன்னும் எந்தெந்த
ஆலயங்களிலே நான் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொன்னீர்களேயானால் நான் மீண்டும் பதிவேற்றம் செய்கிறேன். இந்த கோயிலுக்கு படிக்கட்டு, அதாவது பார்த்தீங்களா, கிரில் போட்டுக்கிறாங்க, படிக்கட்டு கட்டிக்கிறாங்க. படிமலை ஏறி பால்கனிக்கு போகிற மாதிரி தாங்க போகணும். போகும்போதே மரத்தில் செய்யப்பட்ட, அதாவது கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கொடிமரம் மிக பிரமாதமாக வருகன்னு கூப்பிட்ற மாதிரி மிக பிரமாதமாக செஞ்சுருக்கிறாங்க. அருமையாக காட்சி தருங்க. இந்த இடத்துல பிள்ளையார் இருக்கிறாரு. இதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இவ்வளோ நேரம் சொன்ன பார்த்தீங்களா அந்த வரலாற்று சான்று அந்த இடத்துல பாருங்கள் பேனரில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த பேனரில் அதுக்குடைய ஆதாரத்தோட உங்கள் பேனரில் கட்டி வச்சுருக்காங்க. அதாவது மகாமுனி அவர்கள் இந்த இடத்துல வந்தார் காட்டிகிட்டு இருக்கிற பாருங்கள். அதனுடைய வரலாறு, இதனுடைய சாராம்சம் அத்தனையுமே போட்டுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்டு மூலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை படித்து தாங்க நானும் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்தீங்களாக்கா தெளிவாக இதை பார்க்கலாம். கோபுரத்தை தாண்டி சென்றோமானால் இடதுபுறத்திலே விநாயகர் பெருமான் வீற்றிருக்கின்றார். அவர் பார்க்கும்பொழுதே மிக சிறப்பாக இருக்கிறது. அதனை அடுத்தது இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே மிக அருமையான முறையில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட, அதாவது முழு என்று இருக்கின்ற விநாயகர் பெருமான் மிக பிரமாதமாக ஆரஞ்சு கலரிலே காட்சியளிக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கிறது. விநாயகர் பெருமானையும் ஸ்தல விருட்சத்தை வணங்கிவிட்டு இடது பக்கம் பால்கனி மீண்டும் ஏறி சென்றால் நான் சொல்லக்கூடிய நால்வர் முருகன் நீங்கள் பார்த்தீங்களா மேலே அருமையான முறையில் சிற்பம் செய்து வைத்திருக்காங்க. முருகனை கண்ணார கண்டு வழிபடலாம். அதே போல் துர்க்கையம்மன், விநாயகர் பெருமான், பெருமாள், இந்த நிறைய சிலைகள் அருமையாக செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலின் கோபுரம் நம் கண் முன்னே, அதாவது காலருகிலேயே இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கிறாங்க. நம்ம கோபுரம் தொட்டு கும்பிடக்கூடிய வகையிலே இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலிலே மேற்சொன்ன கருத்துக்கள் யாவும் ஓவியங்களாக ஆங்காங்கே தீட்டப்பட்டுள்ளது. ஓவியங்களுக்கு கீழே அதனுடைய விளக்கங்களும் சிறப்பாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நமக்கு புரியும்படியே தமிழில் இருப்பதனால் நம்ம தெளிவாக படித்து கதையை உணர்ந்து கொள்ளலாம். இந்த திருக்கோவிலானது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான பிருத்திவி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது ஸ்தலமாக, பஞ்சபூதத்தின் இரண்டாவது ஸ்தலமாக நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, கொக்கராயன்பேட்டை. அந்த கொக்கராயன்பேட்டையில் முக்கூடநாதசாமி கோயில் என்று இருக்கிறது. அது இரண்டாவது ஸ்தலம். மூன்றாவதாக சாந்தம்பூசி வல்லானேஸ்வரர் கோயிலும், நான்காவதாக ஆலமங்கலம் மத்தியபுரீஸ்வரர் கோயிலும், ஐந்தாவது ஸ்தலமாக இங்கே ஊர் பேர் மௌசி. இந்த மௌசி அருகே முக்கனீஸ்வரர் என 4 பிரபஞ்ச ஸ்தலங்களும், ஆக மொத்தம் 5 பிரபஞ்ச ஸ்தலங்களுமே இங்கே உள்ளது. இந்த திருக்கோவிலானது காலை 6 மணிக்கு நடை திறந்து மதியம் 12 மணிக்கு நடை சாத்தப்படும். அதே போல் மாலை 4 மணிக்கு திறந்து மாலை 6 மணி அளவிலே கோவில் நடை சாத்தப்படும். ஏனென்றால் இது ஒரு காட்டுப்பகுதியாகவும் நீர்நிலையாக இருப்பதனால் மாலை 4 to 6 மட்டுமே கோயில் கருவறை திறந்திருக்கும், கோயில் திறந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்கோவிலை சுற்றிலுமே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கின்ற கூழாங்கற்களை வைத்து நிறைய பேர் அடுக்குமாடி வீடு போல் கட்டியிருப்பார்கள். அது நிறைய கோயில்களிலே நாம் பார்க்கிறது தான்.
இங்கே மிக சிறப்பாக இருக்குது. இங்கே மணல் திட்டு என்பதனால் கூழாங்கற்கள் நிறைய இருக்கிறது. அதை வைத்து நிறைய பேர் தாங்களும் வாழ்வில் முன்னேற வேண்டும், வீடுகளை கட்ட வேண்டும், செல்வ செழிப்பு வர வேண்டும் என்று முருகனை சுற்றி கூழாங்கல்லினாலேயே வடிவமைத்து வீடு கட்டி இருக்கிறார்கள் என்பதை உங்களும் பார்த்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குட்டி கேரளா என்று அழைக்கப்படுகிற வகையிலே நீர்நிலைகளை சுற்றி தென்னைகளும் வாழைகளும் மிகுந்த சிறப்பாக காட்சியளிக்கிறது. இங்கே ஷூட்டிங் பிளேஸாகவும் நிறைய பேர் வந்து திருமண தம்பதிகளும் மற்றும் விசேஷ செய்பவர்களும் வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்து செல்லும் வகையில் இருக்கிறது. நிறைய பேர் படம் பிடித்து செல்கிறார்கள். இருக்கிற சிவபெருமானுக்கு நல்லநாயகி உடனமர் ஸ்ரீ நட்டாற்றீஸ்வரர் என்ற பெயரும் அகத்திய மாமுனி செய்து வழிபட்டதனால் அன்னபூரணி சமேத அகத்தீஸ்வரர் என்ற பெயருமே இந்த கோயிலின் சிறப்பு பெயராக 2 பெயர்களிலே இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது. நமது ஊரிலே கிராமப்புறங்களில் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் 4 பேர் இதை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த 4 பேர் சமயக்குறவர்கள் அந்த 4 பேர் தாங்க. நல்லவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 4 பேர் சமயக்குறவர்கள் இவர்கள் தான். இவரை கேட்டு சொல்கிறனாக்கா எல்லாம் சரியாக நடக்கும் என்பது கிராமப்புறங்களிலே கருத்து. கோயிலை சுற்றி வந்து அந்த பால்கனின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோயில் மேடையில் சுற்றி வந்து 4 புறத்திலுமே உங்களுக்கு இந்த ஆற்றை சுற்றி காட்டியிருப்பேன். அதை பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் ஈரோடு வந்தீங்களாக்கா, இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் தூரம் வந்தீங்களாக்கா, இந்த நட்டாற்றீஸ்வரரை வணங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து மென்மேலும் வளம் பெறுக நமது ஓகோ சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து அருமையான பிளேஸாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. இது குட்டி கேரளா தான். இது குளிர்ச்சியான இடம், நீர்நிலைகள் மிகுந்த இடம். பரசல் இருக்குது, பரசல் துறை இருக்குது. பரசல் இந்த கோயிலை ஒரு கால் மணி நேரம் சுற்றி காட்டுறதுக்கு 50 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. கோயிலை சுற்றிலுமே மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கால் மணி நேரம் சுற்றி காட்டுறாங்க, 50 ரூபா கட்டணம் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஃபேமிலி டூராக வரணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா வீட்டிலேயே சமையல் செஞ்சு கொண்டு வந்துட்டோம்னாக்கா, நம்ம காரில் வந்தோம்னாக்கா எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சாப்பிட்லாம். டைம் பாஸ் பண்ணுறதுக்கும், அதாவது பொழுதுபோக்குறதுக்குன்னா தெய்வத்தை வழிபட்டுட்டு மன நிம்மதியோடு அமைதியாக இருக்கிறதுக்கு சரியான இடம் இந்த கோயிலுங்க. இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண் கவரக்கூடிய இடம் அளவில் இங்கே இடம் நதி இருக்குது. பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதம். ஷூட்டிங் பிளேஸுக்கு மிக சூப்பரான இடங்க. ஆங்காங்கே இது வந்து நீர்நிலையில் வந்து ஆழம் அதிகமுள்ள பகுதி, யாரும் காலை வைக்காதீங்கன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் வரவங்க பாதுகாப்பாக இந்த இடத்துல நீர்நிலையை குளிக்கலாம், பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சுத்தம் சுகாதாரமான இடமா இருக்குது, ரொம்ப பிரமாதமாகுது. நீங்களும் வந்தால் ஒரு நாளைக்கு சிவனை வழிபடலாம். இந்த சிவன் தாங்க அகத்தீஸ்வர முனிவர் தன் கையாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். சிவபெருமான் எவ்வளோ பிரமாதமாக காட்சி அளிக்கிறாருன்னு நீங்கள் வந்தீங்களாக்கா உங்களுக்கு இருக்கிற தோஷம் பூரா தீர்ந்துருங்க. அந்தளவுக்கு சிவபெருமானே தன் வாயால் சொன்ன இடம் இந்த இடம் தாங்க. நேயர்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
Oh